ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, anatomy ஆஃப் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேப்பர் வந்து ரைட்டிங் ஃபார் மீடியா அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. அண்ட் இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 சம்மரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து anatomy ஆஃப் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மீடியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மீடியாவில் வந்து நம்ம ஒன்று பப்ளிஷ் பண்ணுறோம். மீடியாவில் வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு தெரியிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா, சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போட முடியாது. அதுக்கான ப்ராப்பரான எடிட்டிங் தேவை. அந்த எடிட்டிங் ப்ராசஸ் வந்து இப்போ ஒரு சவுண்டை ஏற்றுறது, கலரை கூட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஒரு கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ரீஃபைன் பண்ணி எடுக்கணும். சும்மா இப்போ வந்து ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் பப்ளிஷ் பண்ணிடுவாங்களா? கிடையாது. அந்த இடத்துல நிஜமாவே அது நடந்திருக்கா? அதுக்கு வந்து போதிய அளவுக்கான எவிடன்ஸ் இருக்கா? அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தானே ஒரு கண்டென்ட் இது பண்ண முடியும். அந்த கண்டென்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து ஒரு அக்யூரசி இருக்கா? அந்த மெசேஜ் வந்து எப்படி எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் எடிட்டிங்க்கு எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கண்டென்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கொஹிரன்ஸ் இருக்கணும், ஆடியன்ஸோட வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டோட இருக்கணும். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறோம். அந்த நியூஸ் சேனலில் ஃபுல்லாக 24/7 வந்து வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரியும் இல்லைன்னா சும்மா வழக்கம் போல் நியூஸ் மட்டுமா சொல்லிட்டு இருக்காங்க. அதிலே நிறைய டாபிக்ஸ் எல்லாமே போட்டு பிரித்து இந்த காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராசி பலன் சொல்லி ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோலே கொண்டு போவாங்க இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத தான் வந்து anatomy ஆஃப் எடிட்டிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க. The anatomy of editing in writing for media involves a structured process to refine content, ensure accuracy and adapt the message for intent audience. This process enhance clarity. இப்போ நம்ம வந்து anatomy of editing வந்து நம்ம முடிச்சதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி, coherence and engagement while adhering to professional and ethical standardல வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் anatomy ஆஃப் எடிட்டிங்கில் வந்து ப்ராசஸ் நிறையா இருக்குது. anatomy ஆஃப் எடிட்டிங் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டென்ட் எடிட்டிங். நான் சொல்கிறத எல்லாமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். ஆனால் வந்து நான் சொல்கிற இதை வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற அளவுக்காவது நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்ததை வந்து மறுபடியும் நேரம் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை. எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டென்ட் எடிட்டிங்கை வந்து மேக்ரோ எடிட்டிங்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் எடிட்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேக்ரோ எடிட்டிங். ஃபோக்கஸஸ் ஆன் த ஓவரால் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் பீசஸ். இந்த மேக்ரோ எடிட்டிங் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயும் அண்ட் அதில் இருக்கிற குட்டி குட்டி சப்ஸ்டன்சஸ்லேயும் வந்து அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஓவராலாக அதோட ஸ்ட்ரக்சரை வந்து எடிட் பண்ணுறது தான் கண்டென்ட் எடிட்டிங். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம வளவலா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு புரியவும் செய்யாது, அதோட என்கேஜ்மெண்ட்டிங்காகவும் இருக்காது. ஸோ அதை வந்து ஒரு அலைன்மெண்ட்டாக கொடுக்கணும். மீடியாவோட பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து அலைன்டாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ஆடியன்ஸை வந்து அதை ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க உண்டான வேலையை எல்லாமே பார்க்கணும். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அலைன் பண்ணுறாங்க. எந்தெந்த கண்டென்ட் வந்து யார்கிட்ட போய் சேரணும், அந்த கேட்டகிரி ஆஃப் ஆடியன்ஸ்கிட்ட போய் இது சேரணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது மழையின் காரணமாக வந்து பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னா அது வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. காலேஜ்க்கு மட்டும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் லீவ் அப்படின்னா தான் இப்போ வந்து 2 பேத்துக்குமே தேவை. அப்போது யார் யாருக்கு என்னென்ன தேவை அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து அவங்க மைண்ட் செட்டில் வச்சுக்கிறாங்க. அண்ட் கண்டென்ட் ஆஃப் எடிட்டிங்கில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா ஆஸ் அ ஸ்ட்ரக்சர்
செக் ஃபார் அ லாஜிக்கல் ஃப்ளோ ஆஃப் ஐடியா அண்ட் கம்பெல்லிங் த நரேட்டிவ். ஒரு ஃப்ளோ இருக்கணும் அந்த கண்டென்ட்டில் வந்து, அவங்க கொடுக்குற கண்டென்ட்டில் ஒரு ஃப்ளோ இருக்கணும் அண்ட் அந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளாரிட்டி ஆஃப் மெசேஜ் அப்படின்னா என்னென்னா, அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டை வந்து கிளியராக சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து ஓப்பனிங் எல்லாமே இந்த வணக்கம் சொல்கிறது, எல்லாத்துக்குமே வந்து நமஸ்காரம் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிட்டு, அவங்க சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து அவங்க நல்லா சொல்லலை அப்படின்னா, அந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது. அந்த குடுக்க வேண்டிய மெசேஜில வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. ஸோ, அந்த குடுக்க வேண்டிய மெசேஜை வந்து நல்லா கிளாரிட்டியா அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டை வந்து நல்லா தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்புறம் ரெலவன்ஸ். ரெலவன்ஸ் அப்படின்னா, எலிமினேட் ரெடான்சரிஸ் ஆர் அன்ரிலேட்டட் டீட்டெயில்ஸ். ஒரு கன்டென்ட் இருக்கு அப்படின்னா, அந்த கன்டென்ட்ல வந்து எக்கச்சக்கமான தேவையில்லாத விஷயங்கள் நெறையாவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்ல வந்து ஒரு கேரக்டர பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. கேரக்டர பத்தி எழுத சொல்லுவாங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஒத்தெல்லோ அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒத்தெல்லோ வந்து அந்த எஸ்ஸேல எங்கெங்கெல்லாம் இருக்காரோ, அத எல்லாமே புடிச்சு எழுதுவோம். ஆனா, அதுல தேவையில்லாத கன்டென்ட் நெறையா இருக்கும் நமக்கே தெரியும். அதே மாதிரி தேவையில்லாத கன்டென்ட்டு, அவங்க கேட்டதுக்கு ஒரு அன்ரிலேட்டடான இந்த நடந்த சம்பவத்துக்கும், நம்ம குடுக்க போற இதுக்கும் அன்ரிலேட்டடான கன்டென்ட்ட எல்லாமே எடுத்தரணும். அந்த அன்ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தேவையில்ல. தேவை உள்ள கன்டென்ட்ட மட்டும் வச்சிருக்கணும். மிச்ச எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. அண்ட் கன்டென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைனான டோனும், ஸ்டைலும் இருக்கணும்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் த ரைட்டிங் மேட்சஸ் த பப்ளிகேஷன் வாய்ஸ் லைக் ஃபார்மல், கன்வென்ஷனல் ஆர் ஜர்னலிஸ்டிக். நம்ம சொல்ல போற விஷயம், இப்போ வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்லன்னா, நம்ம கண்ட்ரில முக்கியமான யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த நியூஸை வாசிக்கிறப்போ எப்படி வாசிக்கணும்னா, சிரிச்சுட்டே ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸை வச்சுட்டே வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நோ. அதுக்கு தேவையான மாதிரி அவங்க ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அந்த இது எல்லாமே மாறிடும். அதுதான் அவங்களோட டெலிவரி ஆஃப் டோனும் ஸ்டைலும் டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது இறந்து போன நியூஸை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறப்போ, பின்னாடி நல்லா ஒரு ஹைப்பான பிஜிஎம், நல்ல குத்து டான்ஸ் போடுற மாதிரி ஒரு பிஜிஎம் போடுவாங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா, நோ. அதுக்கு வந்து ஒரு சைலண்ட்டா அந்த மியூசிக்கோ கூட அந்த நியூஸ் கேட்கும்போது நமக்கே ஒரு ஃபீலிங்ஸ் வர மாதிரி அந்த டோன், ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் கன்ஃபார்ம் த ரைட்டிங் மேட்சஸ் த பப்ளிகேஷன் வாய்ஸ் லைக் ஃபார்மல், கன்வென்ஷனல். எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த மாதிரி வாய்ஸ் அண்ட் டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து கண்டென்ட் எடிட்டிங்க்கு கீழே வரும். கண்டென்ட் எடிட்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேக்ரோ எடிட்டிங். மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசி. ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசி அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை தான் வந்து பப்ளிஷ் பண்ணணும் மீடியாவில். இல்லை எல்லாத்தையும் வந்து யார் எது சொன்னாலும் எடுத்து போட்டுருவாங்களா, நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோ. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே பார்க்குறது தான் ஃபேக்ட் செக்கிங். என்ஷூர் தட் கிரெடிட்டபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசென்டட். நிஜமாவே அந்த இன்ஃபர்மேஷன் நடந்ததா, எப்போ நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது எல்லாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிஜமாக நடந்ததா அப்படிங்கிறது தான். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அவாய்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன், லிபல் ஆர் லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ யார் என்ன சொன்னாங்கன்னாலும் நியூஸில் போட்டுருவாங்க அப்படின்னா, யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நியூஸ் ஏஜென்சிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு மீடியா மூலியமாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட் செக்கிங் மூலியமாக நம்ம நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மீடியாவில் வந்து தொடர்ந்து நிறைய பொய்யான தகவல்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பொய்யான தகவல் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். மிஸ்இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சேனல் இப்படி தான்ப்பா எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே, அந்த மீடியா மேலே உள்ள ட்ரஸ்ட்டு வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபெக்ட் அப்படி தானே. அந்த என்னன்னா ட்ரஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா யாருமே அதை விரும்பி வந்து மறுபடியும் வாட்ச் பண்ண வரமாட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெரிஃபை நேம், டேட், கோட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் வந்து இப்போது நேம், யாருக்கு என்ன நடந்தது, ஒருத்தங்களோட நேமுக்கு பதிலாக நம்ம இன்னொருத்தங்க நேமு போடலாமா, கூடாது. போன வாரம் நடந்தது, இந்த வாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை மாற்றினா அதெல்லாம் ரொம்பவே ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விளைவுகளை வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி உள்ளதெல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுறது தான் வந்து ஃபேக்ட் செக்கிங் சொல்கிறாங்க.
கிராஸ் செக் சோர்சஸ் அண்ட் என்ஷூர் ஆட்ரிபியூஷன் இஸ் கரெக்ட். கிராஸ் செக் பண்ணணும், எல்லாமே ஓகே தானா, இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாமா. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்து அது கரெக்டாக இல்லையாங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் வந்து லீகலாக நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லாத ஒன்றை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும். அவாய்ட் பயாஸ் அண்ட் மெயின்டைன் அப்ஜெக்டிவிட்டி. பயாஸ் அப்படின்னா ஒருதலை பட்சமாக, இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில சேனல்ஸில் வந்து சில பார்ட்டிஸ்க்கு சார்பாகவே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுற நல்லதை மட்டுமே போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பார்ட்டி வந்து ரொம்பவே டவுன் பண்ணி காட்டுவாங்க. இன்னொரு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போனன்ட் பார்ட்டியை வந்து ரொம்ப ஹைப்பு கொடுத்தும் ஏதோ இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக கொஸ்டின் பண்ணுற மாதிரியும் ரூலிங் பார்ட்டியை ரொம்பவே லோ பண்ணியும் காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு அன்பயாஸ்டாக இருக்கணும், எல்லாத்துக்குமே சமமாக இருக்கணும், ஒரு அப்ஜெக்டிவிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் எடிட்டிங்னா மைக்ரோ எடிட்டிங். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கண்டென்ட் எடிட்டிங் தான் வந்து மேக்ரோ எடிட்டிங்னு. அப்போது லைன் எடிட்டிங் தான் வந்து மைக்ரோ எடிட்டிங். இந்த மைக்ரோ எடிட்டிங் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் அந்த சென்டென்ஸும் வந்து ஏதாவது இஷ்யூஸில் இருக்கா, லைன் பை லைனாக வந்து அந்த பேராகிராஃப் சென்டென்ஸ் எல்லாமே பார்க்குறது. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் த ரீடபிலிட்டி அண்ட் ப்ரெசன்ஸ் டாஸ்க் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு ரீடபிலிட்டி இருக்கணும்ல. ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸை வந்து வாசிக்கிறப்ப வந்து வளவளவளன்னு இருந்தால் யாருக்குமே வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ நம்ம வந்து ஒரு ரீடபிலிட்டியோடு இருக்கணும் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்ல வேண்டிய கருத்தை வந்து டக்குன்னு நம்ம வந்து சொல்லி முடிச்சிடணும். சும்மா அது இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இழுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லைன் எடிட்டிங் மூலியமாக என்னெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃப்ளோ அண்ட் இம்பேக்ட். ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவுக்கும் இம்பேக்ட்டுக்கும். ensure transaction between paragraph for smooth. Eliminate repetitive or ambitious phrase. ன்னு சொல்கிறாங்க. மெயின்டைன் கன்சிஸ்டன்சி இன் வாய்ஸ், டோன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. லைன் எடிட்டிங்கில் வந்து ஒரு கன்சிஸ்டியான வாய்ஸ் இருக்கணும், டோன் இருக்கணும் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த வாய்ஸாக இருக்கட்டும், டோனாக இருக்கட்டும், டக்குன்னு இப்படி ஏற்றி இறக்கிலாம் வந்து நியூஸில் வந்து பேச மாட்டாங்க. அப்படி பேசவும் கூடாது. ஒன்று ஒரு பேஸான வாய்ஸில், ஒரு ஹையான வாய்ஸே மேக்ஸிமம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காப்பி எடிட்டிங் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா கிராமர், பங்க்சுவேஷன் அண்ட் ஸ்டைல் அடரன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நியூஸில் வந்து நிறைய பேர் வந்து வாசிப்பாங்க. நிறையா இப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நல்லா நிறைய வெல் டெவலப்பான கிராமரியன்ஸ் வாசிக்கலாம். பார்த்த உடனே அவங்களுக்குலாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து மைனூட்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிறைய பேர் ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ப்ரொஃபஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சார்லாம் வந்து பார்த்த உடனே அவங்க கண்ணுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பயங்கரமாக தெரியும். அந்த கிராமர் எரர்ஸ்லாம் வந்து சூப்பராக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்கலாம் என்னென்னா பார்த்தோன்னே இந்த பங்க்சுவேஷன் எரர், கிராமர் எரர், இந்த ஸ்டைலில் உள்ளதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களே மாதிரி இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா நார்மலாகவே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக், பங்க்சுவேஷனில் உள்ள மிஸ்டேக்ஸு, ஸ்டைல் அடரன்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த காப்பி எடிட்டிங். இதோட பர்பஸ் என்னென்னா பாலிஷ் த டெக்ஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன். தப்பாக இருந்ததுன்னா அதை வந்து யாருமே ப்ரொஃபஷனல் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும்ப்பா இவங்க பண்ணால், அவங்கள தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான டெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்கு தான் வந்து நம்மளோட காப்பி எடிட்டிங் வந்து யூஸ் ஆகுது. சொல்ல இந்த டாபிக் என்னென்னா அதை எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் அண்ட் டைப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டைப்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ்னால் என்னென்னு தெரியும். டைப்போஸ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டைப் பண்ணும்போதோ இல்லைன்னா பிரிண்ட் பண்ணும்போதோ ஒரு நியூஸை வந்து இப்போ வந்து நம்ம மெயில் மூலியமாலாம் அனுப்பிடுவோம். அப்போல்லாம் வந்து ஹேண்ட் பிரிண்ட் இருக்குங்கல்ல, நம்ம வந்து டைப்ரைட்டர் மூலியமாக டைப் பண்ணுவாங்க. அண்டு ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லைன்னா டைப் பண்ணுறப்போ வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை தான் வந்து டைப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
மேபி எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. டைப்போஸ் அப்படின்னா இதுதான். டைப் பண்ணும்போது இல்லைன்னா வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா அதுதான். அதை எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுறது. என்ஷூர் பங்க்சுவேஷன் சப்போர்ட்ஸ் ரீடபிலிட்டி. ஒரு பங்க்சுவேஷன் வந்து ஒரு ரீடபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த கமா, ஃபுல் ஸ்டாப், கமா வந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்படி பிரேக் பண்ணி வாசிக்கணும். ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வாசிக்கணும். ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட், அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும். அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸ்க்கு வந்து நிறையா வேலை இருக்குது. ஸோ அந்த பங்க்சுவேஷன் வந்து ரீடபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு பங்க்சுவேஷனுமே இல்லை அப்படின்னா நிறுத்தி நிதாரணமே இல்லாமல் பிளா 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 அப்படியே சொல்லி வாசிக்க முடியாது இல்லையா? ஸோ பங்க்சுவேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் ஒரு ரீடபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி எடிட்டிங்க்கு வந்து நிறைய ஸ்டைல் புக்ஸ் இருக்குது. ஏபி ஸ்டைல் புக்காக இருக்கட்டும், இல்லை சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைல் கைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரூஃப் ரீடிங் வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஏன்னா பிஜிக்கு வந்து இந்த பேப்பர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து செக் பண்ணுறது, பப்ளிஷிங்க்கு முன்னாடி வந்து ஃபைனலாக செக் பண்ணுறது. ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுப்பா. எடிட்டிங்கு, கண்டென்ட் எடிட்டிங்கு, இந்த ஃபேக்ட் செக்கிங், அக்யூரசி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக் பண்ணுறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, ஏதாவது ஓவர்லுக்குடான எரர்ஸோ இல்லைன்னா நம்மளே அறியாமல் ஏதாவது சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தோம்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங். ஸ்கேன் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் எரர், ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ் ஆர் லேயர் அவுட் ப்ராப்ளம். லேயர் அவுட் அப்படின்னா அந்த நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த பேஜஸில் வந்து இதுதான் இருக்கணும், காலம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து லேயர் அவுட்னு சொல்கிறாங்க. டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும், நான் சொன்னல டைப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எரர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ், லேயர் அவுட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணும். அண்ட் ஹெட்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் இப்போ எடுத்திருக்கீங்க, மேபி உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் நல்லா இருந்ததுன்னா, ஒரு ஹெட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் வந்து அந்த நியூஸை வந்து நம்ம வாசிப்போம். ஹெட்டிங் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த ஹெட்டிங்கில் வந்து ஃபுல்லான கண்டென்ட்டை சொல்லலைனாலும் கொஞ்சம், இப்போ ஒரு சீரியலுக்கு ப்ரோமோ எப்படியோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து ஹெட்டிங், மேகசினில் வந்து அந்த டாபிக் ஹெட்டிங் எல்லாமே, ஹெட்டிங், கேப்ஷன் அண்ட் மெட்டாடேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் என்ஷூர் ஹைப்பர் லிங்க்ஸ், இமேஜஸ் அண்ட் கிவன் ரெஃபரன்ஸ் ஆர் அக்யூரேட். அந்த இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து விளம்பரம்லாம் கொடுத்துருப்பாங்க. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு விளம்பரம் இருக்கட்டும், இல்லைன்னா ஜுவல்வன் ஜுவல்லரி ஷாப்புக்கு விளம்பரமாக இருக்கட்டும், அந்த இமேஜஸ் எல்லாம் போட வேண்டிய இடத்துல ப்ராப்பராக போட்டிருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டேஷன் ஃபார் மீடியம். அடாப்டேஷன் ஃபார் மீடியம் அப்படின்னா டெய்லர்ஸ் த கண்டென்ட் டு ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம் ஆர் ஆடியன்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு மீடியமை வந்து இப்போது நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தேவை கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து இந்த ஆடியன்ஸ்கிட்ட வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் த டெலிவரி பேஸ்ட் ஆன் அ மீடியம் ஃபார்மேட். மீடியா ஃபார்மேட் அப்படிங்கிறப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான முறையில் யார் இப்போ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நோ. அதை விட வந்து அவங்க சோஷியல் மீடியா வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம அது மூலியமாக ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஆனால் ஒரு 60+ இருக்கிறவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. அண்ட் அவங்களும் இப்போ டெவலப்பாகவே தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பரு, இந்த நியூஸ் சேனல்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக காட்டுவாங்க. ஸோ யார் யாருக்கு எது மூலியமாக வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்கணுமோ அவங்கவுங்க மூலியமாக அப்படி தான் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. யூஸ் SEO டெக்னிக் ஃபார் டிஜிட்டல் ஆர்டிகல்ஸ். ஏதாவது டிஜிட்டலில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா SEO டெக்னிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார்மட் ஃபார் பிரிண்ட், வெப் ஆர் மொபைல் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்பாகவும் பண்ணலாம், பிரிண்டடாகவும் பண்ணலாம், அதே இது மொபைல் கம்பேட்டபிலிட்டியாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு மீடியா வந்து கரெக்டாக கொடுக்கணும், அந்த மீடியம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கல் அண்ட் லீகல் கன்சிடரேஷன். எத்திக்கல் அப்படின்னா நமக்குன்னு வந்து சில பிரின்சிபல் அண்ட் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, எத்திக்ஸோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் லீகல் அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் அதே மாதிரி வந்து லீகலான இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். என்ஷூர் த கண்டென்ட் அடரன்ஸ் டு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் அண்ட் அவாய்ட் லீகல் இஷ்யூஸ் அண்ட் அப்ஹோல்ட் இன்டெகிரிட்டி. ஒரு லீகல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து அதில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெகிரிட்டியோட போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டாஸ்க் என்னென்னா ரெஸ்பெக்ட் காப்பிரைட் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சில விஷயங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்கும், அந்த காப்பிரைட்ஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பர்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளேஜரிசம் அப்படிங்கிறது ஒரு க்ரைமுக்கு நிகராக வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிளேகரிசம் பண்ணக்கூடாது. பிளேகரிசம் வந்து ரொம்பவே தப்பு. பிளேகரிசம் வந்து நம்மளோட எத்திக்கல் இஷ்யூஸில் வந்து வரும். நம்ம பிளேகரிசம் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா அது வந்து எத்திக்கல் இஷ்யூவில் வரும். என்ஷூர் எத்திக்கல் ரிப்போர்ட்டிங் லைக் அவாய்டிங் சென்சேஷனல் ஆர் ஹார்ம். ஒரு எத்திக்கலான ரிப்போர்ட்டிங்கை வந்து நம்ம எத்திக்கல் ரிப்போர்ட்டிங் லைக் அவாய்டிங் சென்சேஷன் ஆர் ஹார்ம் இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள நியூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு லீகலான நியூஸு, ஒரு சென்சேஷனலான நியூஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வச்சு ஹேண்டில் பண்ணணும். அதுக்குன்னு அதை பப்ளிஷ் பண்ணவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ. ஆனால் பப்ளிஷ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் அதுக்குன்னு உள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிளேகரிசம் அவாய்ட் பண்ணுறது அண்ட் காப்பிரைட்ஸ் இன்டெலெக்சுவல் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்டானமி ஆஃப் எடிட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் எடிட்டிங், மேக்ரோ எடிட்டிங்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் எடிட்டிங், அப்புறம் வந்து காப்பி எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், அடாப்டேஷன் ஃபார் மீடியம் அண்ட் எத்திக்கல் அண்ட் லீகல் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் இஸ் அ மீடியா ரைட்டிங் இன் அ காம்ப்ரஹென்சிவ் ப்ராசஸ் எய்ம்டு டு கிராஃப்டிங் அக்யூரேட் எங்கேஜிங் அண்ட் ப்ரொஃபஷனல் கண்டென்ட். இப்போ மீடியாவில் வந்து எடிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டாக கிராஃப்ட் பண்ணி எல்லாத்தையுமே தேவைங்கிறத மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் கிராஃப்டிங் அப்படின்னா அதுதான். தேவைங்கிறத வந்து வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது அண்ட் எங்கேஜிங்காக வச்சுக்கணும். அது போக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும். பீப்புளை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட்டால் எங்கேஜ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது தான் வந்து எடிட்டிங் இன் மீடியான்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் எடிட்டிங், ஃபேக்ட் செக்கிங் அண்ட் லைன் எடிட்டிங், காப்பி எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங் அண்ட் மீடியா ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒயிட் அடரிங் டு த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். And this multi-layered approach ensure the final product effectively communicates the intent message to the audience. இது எல்லாமே பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஆடியன்ஸ்கிட்ட போய் இது ரீச் ஆகும்போது ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோதான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2 வீடியோ வரும், அதை மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching. Subscribe for more videos.